ஒரு சின்ன ஊர். அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் மௌனன். அவன் பேச மாட்டான். குழந்தை காலத்திலிருந்தே தான். ஏன் பேசலன்னு யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுனவங்களும் இல்ல. பேசத் தெரியாதவனுக்கு வாழ்க்கை புரியுமா?ன்னு கேட்டாங்க. இவன் எதுக்கும் உதவ மாட்டான்னு முடிவு கட்டிட்டாங்க. ஆனா மௌனன் ஆ, அவன் எல்லாத்தையும் கேட்டான். எல்லாத்தையும் புரிஞ்சான். அவன் பேசாததுக்கு காரணமா அவன் உணராதது இல்ல. அவன் அதீகமா உணர்ந்தது. மௌனன் பேசாதவன் தான். ஆனா அவன் மனசுக்குள்ள பேசாத குரல்கள் நெறைய இருந்தது. அவன் சிரிச்சாலும் உலகம் அது சிரிப்புன்னு பாக்கல. அவனோட அமைதியா இருந்தா உலகம் அதையே பலவீனம்னு நெனச்சது. சில நேரம் வார்த்தைகள் இல்லாதது கஷ்டம் இல்ல. புரிஞ்சுக்க யாரும் இல்லாததுதான் உண்மையான வலி. மௌனம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. மௌனன் தினமும் அதே பாதையில் நடந்து போவான். அம்மா நோயாளி. அப்பா இல்ல. வேலைக்கு போனாலும் அவனை யாரும் சரியா பார்க்க மாட்டாங்க. பேசாதவனுக்கெல்லாம் சம்பளம் எதுக்கு?ன்னு கேலி. ஆனா அவன் யாருக்கும் பதில் சொல்லல. மௌனம் அவனோட கவசம். அந்த ஊர்ல யாருக்கும் மௌனனோட கதைய தெரிஞ்சுக்க அவசியம் இல்ல. அவன் பேசாததால அவன மனுஷனா கூட முழுசா நினைக்கல. திருவிழா நாள்ல எல்லாரும் கூடியிருந்த போது கூட மௌனன் மட்டும் கூட்டத்துக்குள்ள தனியா தான் இருந்தான். சில மனிதர்கள் கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் வாழ்க்கையில தனிமைதான். மாற ஆரம்பிச்ச ஒரு நாள் ஆனா பேசாத ஒருவன் மட்டும் தன்னோட பயத்த கடந்து போக தயாரா இருந்தான். அந்த நாள் மழை பெய்த நாள் மட்டும் இல்லை. அந்த ஊருக்கு ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வரப்போற நாள். வானம் இருண்டது போல மனித மனசுகளும் அன்னைக்கு இருண்டிருந்தது. யாரும் யாருக்காகவும் நிக்காத நேரம். ஆனா பேசாத ஒருவன் மட்டும் தன்னோட பயத்த கடந்து போக தயாரா இருந்தான். கிராமத்தில் பெரிய மழை. மழை இல்ல. வானமே அழுத மாதிரி. ஆறு கரை புரண்டு ஓடியது. பல வீடுகள் தண்ணீருக்குள். மக்கள் அலறி ஓடினார்கள். அந்த சத்தத்துக்குள்ளே ஒரு சின்ன குழந்தையின் அழுகை யாருக்கும் கேட்கல. மௌனனுக்கு மட்டும் கேட்டது. அவன் யோசிக்கல, பயப்படல. தண்ணீருக்குள் இறங்கினான். பேசாதவன் செய்த பெரிய சத்தம். வெள்ளத்துக்குள் ஒரு வீடு பாதியாக விழுந்து கிடந்தது. உள்ளே குழந்தை சிக்கியிருந்தது. மௌனன் அந்த குழந்தையை தூக்கினான். தான் தத்தளிச்சான். ஆனா குழந்தையை விட்டுக் கொடுக்கல. அந்த நிமிடம் அவன் பேசாத ஒவ்வொரு நாளும் ஒரு அர்த்தம் பெற்றது. உலகம் கற்றுக்கொண்ட பாடம். குழந்தை பிழைத்தது. மௌனன் மயங்கி விழுந்தான். கண்கள் திறந்தபோது அவனைச் சுற்றி அதே மக்கள். இந்த முறை கேலி இல்ல. அவமானம் இல்ல. அந்த ஊர் ஒரே விஷயம் புரிஞ்சுக்கிச்சு. பேசாதவன் பலவீனம் இல்ல. அவன் அமைதியா இருந்தான். அதுக்காக அவன் சிறியவன் இல்ல. முடிவு. அந்த நாளுக்குப் பிறகு மௌனன் பேசவே இல்ல. ஆனா அவன் மௌனம்தான் அந்த ஊர்ல மிகப்பெரிய குரலா மாறுச்சு.